வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, இறந்து 3 நாளாச்சு, அழுகிய நிலையில கிடந்த உடல் நடிகை ஷபர்னாவின் கண்ணீர் கதை இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சினிமாவில் நாம் பார்த்து வியந்து ரசித்த நடிகர்கள் பலருமே தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அனுபவித்து வராங்க. இருப்பினும் ரசிகர்களால் அந்த சோகங்களை மறைத்து கொண்டு நடித்திருக்கிறாங்க. அப்படி நம்மை மகிழ்வித்த நடிகை ஷபர்னா தனது 29 வயதில் வாழ்க்கையை முடித்து கொண்டது ஏன்? ஷபர்னாவின் கண்ணீர் கதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளத்தைச் சேர்ந்தவங்க தான் ஷபர்னா. கோவை அரசு கல்லூரியில் பிஎஸ்சி சைக்காலஜி படித்திருக்கிறாங்க. கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே ஷபர்னாவின் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் அதற்காக தனது திறமையை வளர்த்து கொண்டு வாய்ப்பு தேடி சென்னை வந்திருக்கிறாங்க. சென்னையில் பல கம்பெனிகள் ஏறி இறங்கிய பிறகு ஷபர்னாவுக்கு சன் தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாங்க. அதன் பிறகுதான் ஷபர்னாவுக்கு சீரியலில் சின்ன ரோல் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு பாசமலர், சொந்த பந்தம், புது கவிதை, தென்றல், மாயமோகினி என பல சீரியல்களில் நடித்திருந்தாங்க ஷபர்னா. அதே வேளையில் ஜெயா டிவி, ராஜ் டிவியில் பாடல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வந்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த ஷபர்னா விஷால் நடித்த பூஜை படத்தில் ஸ்ருதிகாசன் தோழியாக மிகாமான் படத்தில் ஹன்சிகா மோத்வானின் தோழியாக நடித்திருந்தாங்க. இந்த 2 திரைப்படங்களும் இவங்களுக்கு நல்ல ஒரு பெயரை பெற்றுக் கொடுத்ததுன்னே சொல்லலாம். வளர்ந்து வரும் நடிகையாக இருந்த ஷபர்னா திடீரென தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டாங்க. சென்னையில் ஆலப்பக்கத்தில் உள்ள ஒரு குடியிருப்பில் ஷபர்னா தனியாக வசித்து வந்திருக்கிறாங்க. 3 நாட்கள் மேலாகி அவரது வீட்டு கதவு திறக்கப்படலையே இருந்திருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அந்த கதவின் அருகில் செல்லும் போதெல்லாம் துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டின் கதவை உடைத்தும் திறந்து பார்த்துருக்கிறாங்க. அப்போது வீட்டிற்குள் ஷபர்னா கை மணிக்கட்டு அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உடகி உடல் அழுகிய நிலையில் நிர்வாணமாக கடந்திருக்கிறாங்க. அவரது உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவங்க இருந்து 3 நாட்கள் மேலாகிவிட்டது. ஷபர்னா நிர்வாண நிலையில் இறந்து கிடந்தாலும் கதவு தள்ளிப்படாமல் இருந்தனால் இது மர்மமான மரணமாக கருதப்படுகிறது. போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. போலீசார் நடத்திய விசாரணையில் இது தற்கொலை என தெரிய வந்துள்ளது. தற்கொலைக்கு முக்கிய காரணம் பட வாய்ப்பு இல்லாதால் மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க. வாய்ப்பு இல்லாத வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் திணறி இருந்திருக்கிறாங்க. மேலும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாதால் வெறும் டீயை மட்டுமே குடித்து காலத்தை போக்கி கொண்டிருக்காங்க. ஷபர்னா வீடு முழுக்க டீ கப்புகள் இருந்திருக்கு. கஷ்டப்பட்டு முட்டி மோதி சினிமாவில் ஒரு சில படங்கள் நடித்த ஷபர்னா இன்று சற்று போராடி இருந்திருந்தால் நிச்சயம் ஜெயித்திருப்பாங்க. ஆனால் தவறான முடிவால் தனது 29 வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டதுதான் வேதனை. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.